வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பதிவில் நாம ஒரு சிம்பிள் டிப்ஸ் பார்க்க போறோம். உங்க பணத்தை சேமிக்கிறதுக்காக. இப்போ சப்போஸ் நீங்க ஒரு சேலரிட் எம்ப்ளாயா இருந்துச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கணிசமான தொகையை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க பணத்தை சேமிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. சப்போஸ் இந்த வருஷம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரப்போகுது. அந்த இன்க்ரிமெண்ட் வர பணத்தை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு 1,00,000 ரூபா நீங்க சம்பாதிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சர்டன் செலவுகள் மாசம் மாசம் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு 10% இன்க்ரிமெண்ட் கிடைக்குது அப்படின்னா, நீங்க 1,00,000 ரூபா சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க. திருப்பி 10,000 அடிஷன் ஆக போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க சேமிக்கணும், உங்க ஃபியூச்சர் செக்யூர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த 1,00,000 இருக்குல்ல உங்களோட செலவு, அந்த 1,00,000த்தையே நீங்க அந்த 1,10,000 வாங்கும் பொழுதும் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு 1,00,000 ரூபா சேலரி இருக்கு, எனக்கு 10,000 வரப்போகுதுன்னா அதுக்கான எக்ஸ்பெக்டிங் செலவோட தான் எல்லாரும். அதுதான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்றாங்க. இப்போ நீங்க இருக்கிற அமௌண்ட்லயே நீங்க குடும்பத்தை நடத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களால அந்த 10,000 அழகா சேமிக்க முடியும். இப்போ நீங்க சேமிக்கிற பழக்கமே இல்லை, நான் அதிகமாக சேமிக்கணும், என் வாழ்க்கையில ஃபியூச்சருக்காக நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க, அடுத்த உங்க சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணாம நீங்க என்ன பண்ணனா, அந்த சேலரி இன்க்ரிமெண்ட் எவ்வளோ வந்தாலும் அதை நான் சேமிக்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க ஃபியூச்சர் பிரகாசமா இருக்கணும், என் வாழ்க்கையில ஏர்லியா ரிட்டையர் பண்ணணும், இல்லை நான் பிடிச்ச பிஸ்னஸை பண்ணணும், இல்லை என் ஃபேமிலிக்கு இதெல்லாம் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு நான் ஒரு தொகையை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்க சேலரி இன்க்ரிமெண்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. உங்க சேலரி இன்க்ரிமெண்ட் எவ்வளோ வந்தாலும் அதை நீங்க சேமிக்கணும்னு நினைங்க. அப்போ உங்களால ஒரு கணிசமான தொகையை சேர்த்து வைக்க முடியும். இந்த கணிசமான தொகையை சேர்த்து வைக்கிறது மூலிமா உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணி கண்ணன், பணவள ஆலோசகர்.